ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாவக்காய் தொக்கு செஞ்சு ஒரு 1 வீக் ஆச்சு. சரி, ஓகே, அதை நம்ம அப்லோட் பண்ணுவோமேன்னு தான். ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து போட்டுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டோடு அரைச்சி சோம்பு போடுறவங்களா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், வாசம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இது பண்ணோன்னா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பாவக்காய் மட்டும்தான் எடுத்தேன், பெரிய பாவக்காய். இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. ஒரு பேஸ்ட்டு அந்த பதத்துக்கு வர மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த கசப்பு வந்து போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. நமக்கே வந்து தெரிஞ்சிடும் பாவக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்றது தெரியும். எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கியிருக்கும். வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சோண்டு 2 பூண்டு, அரை இஞ்சி, சோம்பு சீரகம் அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் அது நல்லா வதக்கிட்டே இருப்பேன், பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தொக்கில் போட்டு நல்லா கிண்டிருங்க. கிண்ணதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது, அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிடுற மாதிரி நல்லா கிண்டிருங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நவீன் சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில்லித்தூள் போட்டாலே போதும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த நம்ம வீட்டில் வந்து சிக்கன் மசாலா சேர்த்து பழகியாச்சு. உருளைக்கிழங்குக்குனா சிக்கன் மசாலா, வெண்டைக்காய் ஃப்ரைக்குனா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிக்கன் மசாலாவை தூவி விட்டு இறக்குவோம். அந்த வாசனை வந்து வேணுன்றதுக்காக தான் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொக்குக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றினேன். அப்போ தான் நம்ம சோத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏடி மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.